நான் ஜோராமா. அந்த எங்கள் பொண்ணு நூர்ஜஹானு. அந்த பொண்ணு ரொம்ப மாற்றுத்திறனாள் பொண்ணு. ஒன்றும் கடுமை ஊனமற்ற பொண்ணு. அந்த பொண்ணு எங்கேயும் அலக்கடிச்சு வர முடியாது. ஆனால் அந்த பொண்ணை ரொம்ப அலக்கடிச்சிட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. அந்த பட்டா கொடுத்த நாள்லேருந்து மனு மட்டும் 2 கிலோ 3 கிலோ மனு நாங்கள் கொடுத்துட்டோம். எல்லாரும் வந்து 10 நாள் பொறும், 1 மாதம் பொறும், உங்களுக்கே வந்துடும் சொல்கிறாங்க. நாங்கள்லாம் வாடகை கொடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்ட தாயும் பிள்ளையும் கூலி வேலை செஞ்சு நாங்கள் சாப்பிட்றவங்க. இடத்த அளந்து மனு வந்து கூட பட்டா வந்து கூட எங்களுக்கு அளந்து தர மாட்டேங்கிறாங்க. எங்கள் இடத்துக்கு எங்களுக்கு மனு கொடுத்த பின்னாடி, பட்டா கொடுத்த பின்னாடி அவங்க காலியாக கிடந்த இடத்துல ரெண்ட் போட்டிருக்கிறாங்க. அதை அவங்களுக்கு ஆரம்பிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து இன்ன வரைக்கும் அவங்க எங்களுக்கு கொடுத்த வரல. ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப முடியாத பொண்ணு. இன்னைக்கு வந்திருக்கோம் மழை நாள். அதுக்கு விஎஸ்சி ப்ராப்ளம் இருக்கிறதுனால நாங்கள் வெளியே கூட்டிகிட்டு வரல. அவங்க அம்மா தான், நாங்கள் 2 பேர் தான் இருக்கிற. பொண்ணுக்கு அப்பா இல்லை. நானும் அந்த பொண்ணு தான் வசிச்சு வேலை செஞ்சு கூலி வேலை சாப்பிட்றோம். எப்பயாவது எங்களுக்கு அந்த இடம் கிடைச்சா நாங்கள் ஏதோ ஒரு சாலை போட்டு கூட நாங்கள் குடியிருந்துக்குவோம். ஆனால் ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க அந்த பொண்ணை. ஆனால் எல்லா அதிகாரிகளுக்கும் அந்த பொண்ணு தெரியும், எப்படி தவந்து வரும் அப்படிங்கிறது தெரியும். இதனால அந்த 39 நபர்களுமே மன உளைச்சல். அந்த பொண்ணு இதனாலேயே டெய்லியும் இந்த பொண்ணு இதை நினைச்சு நம்ம இவ்வளவு தூரம் அலைஞ்சு நமக்கு கிடைக்கலையாங்கிற அந்த மன உளைச்சல்லே அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்குங்க.